இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஷூ வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஷூ பற்றின ஆடாக வரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் லேட்டஸ்ட்டாக வாங்கின பர்ச்சேஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஹாய் காய்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் டூயிங் வெல். இந்த வீடியோவில் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஹவ் இட்ஸ் ஒர்க், வாட் ஆர் த ரோல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அண்ட் நீங்கள் எப்படிலாம் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அண்ட் எங்கே லேர்ன் பண்ணலாம், அது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து பார்க்க போகிறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி. அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகணும்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். ஓகே, நான் கம்மிங் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் ஐடி ஃபீல்டில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாப் பிளேஸில் இருக்குது. வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். லெட்ஸே நம்மள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இல்லை ஒரு சர்வீஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு ப்ரோஜனம் நடக்காது. அதை பீப்புள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தா தான் அது மூலயமா வந்து லைக் மணி கிடைக்கும். ஓகே, இந்த மார்க்கெட்டிங்லாம் எங்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பீப்புளெலாம் கும்பலாக இருக்க இடத்துல தான் வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ணுவாங்க. லெட்ஸே முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேனர் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பீப்புள் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளோட அட்டென்ஷன் வந்து நியூஸ் பேப்பரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவியில் வந்து பீப்புளோட அட்டென்ஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்து விளம்பரமாக வந்து போட ஆரம்பித்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா லைக் போஸ்டர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து லைக் ஆட் வந்து பண்ணாங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லார்ட்டையும் வந்து இன்டர்நெட் இருக்குது. நம்ம எல்லார் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளிகேஷன், சோஷியல் மீடியா ஆப்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பீப்புளோட அட்டென்ஷன் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறனால இதில் வந்து ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆடு வந்திருந்தாலும் வந்திருக்கும். அது யூடியூப் வச்ச ஆடு, எனக்கு இன்னும் மானிட்டைசேஷன் ஆனாவில். ஓகே, டிஜிட்டல் ப்ளஸ் மார்க்கெட்டிங்கை டிஜிட்டலாக பண்ணால் அதுதான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்க்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் லைக் ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸை வந்து நீங்கள் வந்து லைக் இன்ட்ராக்ட் பண்ணலாம். காமனாக நீங்கள் மார்க்கெட்டிங்கில் பார்க்குற இதெல்லாமே தான் வந்து ஒரு 60% நீங்கள் மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயும் வரும். அண்ட் கொஞ்சம் ஒரு 40% வந்து நீங்கள் டிஜிட்டலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் ஆடியன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆட் விடுறோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ ஷூ பற்றின ஆட் வந்து வரணும் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஷூ பற்றின ஆட் வந்து லைக் நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டேன். அது மூலயமா நமக்கு எவ்வளோ சேல் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% வர்றது கூட ரொம்ப கம்மி. விச் மீன்ஸ் நியூஸ் பேப்பர் எல்லா டைப் ஆஃப் பீப்புளுமே வந்து பார்ப்பாங்க, லைக் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இப்போ அந்த நியூஸ் பேப்பரில் போட்ட ஆட் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக எல்லார்ட்டையும் போய் சேரும். விச் மீன்ஸ் நம்மளோட ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸ் வந்து போய் சேராது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுக்கு பே பண்ண காசை விட நமக்கு லீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது. அதனால நமக்கு மைனஸாக தான் போகும். இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபோனை பற்றி ரிவ்யூ பண்ணுற ஒரு பர்சன் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபோனை பற்றி வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எனக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு பிராண்ட் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட்மி பிராண்ட் இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் இப்போ ரெட்மிக்கு வந்து ரிவ்யூ போட்டிருப்பேன். அது என் ஃபோன் நான் வந்து வாங்கினனால போட்டிருப்பேன். நீங்கள் அதோட வந்து கன்வெர்ட் பண்ணிக்காதீங்க. லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ ஐஃபோனே இருக்கட்டுமே. ஐஃபோன் வந்து எனக்கு வந்து லைக் நீங்கள் வந்து ரிவ்யூ போடுங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து பே பண்ணுறாங்க. நான் வந்து அதை வந்து வீடியோவாக வந்து மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்மள்ட்ட இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் என்னோட வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தானே பார்ப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ஆட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 100% அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் தான். மேபி ஒரு 80% ஆச்சும் லீடு வந்து கிடச்சிரும். அதை கம்பேர் பண்ணுறப்ப இதில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நான் கண்டென்ட் கிரியேஷனுக்கும் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு நீஸை சூஸ் பண்ணிங்கன்னா அது பற்றி மட்டுமே வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அது மூலயமா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து வருவாங்க அப்படின்ட்டு. இப்போ என்கிட்ட நீங்கள் என்ன நீஷ் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கே சொல்ல தெரியாது. ஏன்னா நான் தான் என்னோட நீஷ். அதுக்கு நான் என்னோட அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு வந்து போகல. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து லைக் விளாக்லாம் எதுவும் பண்ணல. எனக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கோடிங் வீடியோ போடுறேன். இப்போ எனக்கு லைக் ரோட் மேப், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பீப்புள் வந்து டிஎம் பண்ணுறாங்க இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன். அண்ட் இதை தாண்டி நான் எதுவுமே வந்து போடல. இப்போ நான் வந்து ஏதாச்சும் ட்ராவல் பண்ணுற மாதிரி அந்த வீடியோலாம் எதுவும் போடல. ஸோ மெயினாக வந்து லைக் உங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா, உங்களோட நீஷ் வந்து இதுதானா அதுக்கு அதை பற்றி மட்டுமே வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். ஓகே, நான் கம்மிங் டு த டாபிக். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஆடை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்துருக்காங்க அப்படிங்கிற இன்சைட்ஸ் எல்லாமே வந்து
தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூகுள் ஆட்ஸ்லாம் வந்து ரன் பண்ணீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு அது போக வைக்கணும் அப்படிங்கிறத நீங்களே செலக்ட் பண்ணிட்டு நீங்களே வந்து பே பண்ணிட்டீங்கன்னா அத்தனை பேருக்கு அது போக வச்சிடும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 1500 பேரை வந்து நான் வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னா 1500 பேரை வந்து அது பார்க்க வச்சிடும். அண்ட் அதில் யாராச்சும் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்சைட்ஸ் இது மாதிரி நிறைய டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது. இப்போ நீங்கள் கஸ்டமர் சைட்லேருந்து பார்க்காம ஒரு கன்சியூமர் சைட்லேருந்து பாருங்கள். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய டைப்ஸ் இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங், SEO, பேப்பர் கிளிக், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், மொபைல் மார்க்கெட்டிங், வீடியோ மார்க்கெட்டிங், ஆடியோ மார்க்கெட்டிங், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. பிரவீன், நான் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பட் ஆனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நான் ஆல்ரெடி வந்து எடிட்டிங் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T ஷேப்டு ஸ்கில் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ டீனா மேலே வந்து ஒரு கோடு மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், SEO, கண்டென்ட் ரைட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எல்லாமே இருக்குன்னா அதில் ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் பிக் பண்ணி அதை நீங்கள் இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும். இதுதான் வந்து T ஷேப்டு ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. லெட்ஸே இப்போ நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன்னா அதை மட்டுமே நான் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி அதில் நான் டீப்பாக வந்து லேர்ன் பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் வந்து சர்வை பண்ண முடியும். பட் அதுக்குன்னு வந்து மீதி எல்லாமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு இல்லை. பட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் பிக் பண்ணி அதை இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் தனியாக தெரிவிங்க. நம்ம முன்னாடிலாம் நினச்சிட்டு இருப்போம் நமக்கு எங்கெங்கேருந்துலாம் ஆட் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அது எல்லாமே லைக் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலயமா தான் நமக்கு அந்த ஆடு வருது. அந்த ஆடு வந்து எப்படி வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிடிக்கும், நம்ம என்ன ஏஜ், லைக் என்ன நம்ம லவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி ஒரு செட் ஆஃப் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர். கண்டென்ட் மார்க்கெட்டிங்னா லைக் நீங்கள் கண்டென்ட் எழுதி அதை நீங்கள் வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணலாம். அதே அப்படியே வீடியோவை போஸ்ட் பண்ணால் அது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்காக மாறும். இப்போ இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்னா லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வாட்ச் வந்து நான் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அந்த வாட்சோட பெனிஃபிட்ஸ் பற்றிலாம் நீங்கள் எழுதி உங்கள்கிட்ட நிறைய பீப்புளோட இமெயில்ஸ்லாம் வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணி இது மூலயமா நீங்கள் வந்து ஆட் வந்து ரன் பண்ணலாம். அண்ட் கூகுள் ஆட்ஸு, அனாலிட்டிக்ஸு அண்ட் செம்ரஷ் இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஷூ வாங்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லி பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு வர ஆட் எல்லாமே ஷூ பற்றினதாக இருக்கும். இது எல்லாமே எப்படி தெரியுமா வருது, நீங்கள் உங்களோட ஃபோனில் எல்லாத்துக்குமே அலோ அலோ அலோன்னு கொடுத்து வச்சுருக்கீங்களா, அதனால தான் வருது. நம்ம ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் இந்த அலோ அலோன்னு கொடுக்குறோம்ல, ஸோ இதனால தான் வந்து அவங்களுக்கு டேட்டாஸ்லாம் போகுது. இது வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகே பிரவீன், நான் இதெல்லாம் எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸ்லையும் லேர்ன் பண்ணலாம், பெய்ட் கோர்ஸ்லையும் வந்து லேர்ன் பண்ணலாம். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைக் நிறைய வீடியோஸ்லாம் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலமா உங்களுக்கு டைம் வந்து கிடைக்காது. அண்ட் எப்படி வந்து இப்போ ஏதாச்சும் ஒன்று லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்து என்ன லேர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாது. பட் உங்கள்கிட்ட மணி இல்லைன்னா அப்படி தான் வந்து பண்ணி ஆகணும். பட் நான் அதில் செலக்டடாக மட்டும் சூஸ் பண்ணி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து வைக்கிறேன். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பெய்டு கோர்ஸும் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே சேமாக கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ பெய்ட் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களோட டைம் வந்து சேவ் ஆகும். நீங்கள் நிறைய வந்து லேர்ன் பண்ணாமல். அண்ட் தென் பெய்ட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குன்னா அதுக்கு அடுத்து என்னென்ன வருது அப்படிங்கிறது வந்து லைக் ஒரு செட் ஆஃப் அஜந்தாவோட இருக்கும் அப்படியே. ஸோ இது மூலயமா அவங்களுக்கு ஒரு டைமும் சேவ் ஆகும். அண்ட் ஏதாச்சும் ஒரு பெய்ட் கோர்ஸ் வந்து எடுத்தீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா அது மூலயமா அவங்களுக்கு ஒரு நெட்வொர்க்கிங் கிடைக்கும். அண்ட் அது மூலயமாவும் அவங்க ஜாப் லைக் அலாகேஷன் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இதனால தான் நிறைய இன்ஸ்டியூட்டுமே வந்து ஓடிட்டுருக்கு. இட் மீன்ஸ் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுறாங்களே. ஸோ இது மூலயமா அவங்களுக்கும் வந்து நெட்வொர்க்கிங்கும் வந்து கிடைக்கும். இன்னொரு விஷயம், நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே வந்து லேர்ன் பண்ணதில்லை ப்ரோ, அதுக்கேற்ற மாதிரி கோர்ஸும் வந்து லேர்ன் பண்ணல அப்படின்னாலும் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெரியர் கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே வரலாம். நீங்கள் இப்போ ஃப்ரீ ரிசோர்ஸ்லேயே லேர்ன் பண்ணிட்டாலும் உங்களுக்கு ஃப்ரீ ரிசோர்ஸ்லேயும் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்களோட லிங்க்டின்ல வந்து போட்டு போஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஷோர்ட் கேஸாக வந்து வச்சுக்கலாம். அது மூலயமா நீங்கள் ஒவ்வொரு ரெக்ரூட்டரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே மெயினாக ஒன்று தான் தேவை, உங்களோட ஹார்ட் ஒர்க், டிசிப்ளின், டெடிகேஷன், இது எல்லாமே தான் வந்து தேவை. இப்போ நீங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸ்லேயே நான் லேர்ன் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து லைக் இன்டர்ன்ஷாலோ இல்லை லிங்க்டின் இதுலலாம் போயிட்டு வந்து அப்ளை பண்ணலாம். எடுத்தோன்னே யாரும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து எனக்கு எதுவுமே தெரியாது ப்ரோ, நான் வந்து ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னா யாருமே வந்து கற்று தர மாட்டாங்க. நானாக இருந்தாலும் கற்று தர மாட்டேன், நீங்களாக இருந்தாலும் கற்று தர மாட்டீங்க. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னதான் வந்து
லைக் வந்து யாராக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. இல்லை எனக்கு வந்து ஸ்டைஃபண்டே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அது மூலயமா ஒரு சில கம்பெனி வந்து உங்களை எடுத்துக்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 3 மாதம், இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 3 மாதம் நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஒர்க் பண்ணி தரீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அந்த 3 மாதம் முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் எது மூலயமா வந்து லைக் ஏதாச்சும் ஒரு ஆட் ரன் பண்ணிங்கன்னா எனக்கு இவ்வளோ லீட் கிடச்சிருக்கு, இவ்வளோ ஜெனரேஷன் ஆயிருக்கு, இவ்வளோ சேல் நடந்திருக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸாக வந்து கிடைக்கும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் இன்டர்வியூ நீங்கள் வந்து கிராக் பண்ணலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். லெட்ஸ் சே நிறைய பேர் என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்து ப்ரோ கண்டென்ட் கிரியேஷன் சொல்லித்தாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே வந்து எடுக்காமல் இருக்காங்க. அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் நம்ம ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டோம், அதை அவங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லி கொடுத்துட்டோம்ல. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வந்து லேர்ன் பண்ணிட்டு போவான், ஆனால் அவன் வந்து விட்டுருவான். இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 0லேருந்து 1க்கு வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ லெட்ஸே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஓரளவு ஒரு மெனக்கட்டு நீங்கள் ஒரு 40 to 50 வீடியோஸ் வந்து போட்டுட்டீங்க. அது மூலமா அவங்களுக்கு ஒரு 10K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவன் வந்து என்கிட்ட கேட்குறான், இப்போ ப்ரோ எனக்கு வந்து எதுவுமே வந்து க்ரோ ஆக மாட்டேங்குது, லைக் வியூஸ் போக மாட்டேங்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்து அனலைட்டிக்ஸ் ஏதாச்சும் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா அப்போ எப்படி இருக்குது எனக்கு. அப்போ நான் அவனோட சேனல் பேஜை வந்து பார்த்துட்டு ப்ரோ இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்கும் ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது சொல்லித்தாங்க அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. விச் மீன்ஸ் நான் அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு 40 to 50 வீடியோஸ் போட்டிருக்கானா அந்த இடத்துல அவனோட எஃபர்ட் வந்து பார்த்துருக்கேன். அதனால அந்த எஃபர்ட்னால எனக்கு வந்து ஓகே இவனுக்கு ஏதோ சொல்லி தரலாம் அப்படிங்கிறது வந்து தோணும். ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட். அதே மாதிரி நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணி அது மூலமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃப்ரீ ரிசோர்ஸஸ் அண்ட் பெய்ட் ரிசோர்ஸோட எல்லா லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பற்றி ரோட் மேப் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. பிரவீன்.